வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் வீடியோவை பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் முதல்ல சேனலுக்கு வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலியமாக தினமும் போகிற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஷோ ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஒரு மிகப்பெரிய கலவரமாக இருக்குது. என்னப்பா ஒரு பெரிய கலவரமாக இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸாக இருக்கட்டும் எல்லா ரெஸ்லர்ஸும் சேர்ந்து பார்க்கும்போது ஜே உசோவை எவனோ முரட்டுத்தனமாக அட்டாக் பண்ணியிருக்காங்க. யாருன்னு தெரில. பட் ஆனால் ஜேக்கப் ஹார்ட் பார்த்தீங்கன்னா அவரை தூக்கி ஆம்புலன்ஸை தூக்கி விட்டுட்டு இந்த இடத்த விட்டு நான் கூட்டிகிட்டு போகிறேன், என் பிரதருக்கு என்னாச்சுன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ ஸ்டார்டிங்லேயே ஜே உசோவை ஏதோ ஒரு மிஸ்ட்ரி மேன் அட்டாக் பண்ணியிருக்காரு. அது யாருன்னு தெரில. இந்த ஒரு மிஸ்ட்ரியான ஒரு விஷயத்தோடையே இன்றைக்கான ஸ்மாக்டவுன் ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது பேக் ஸ்டேஜில் ட்ரிக் வில்லியம்ஸ் என்னப்பா அவன் அட்டாக் ஆனானா இல்லாட்டா யாரும் அட்டாக் பண்ணாட்டாங்க, நமக்கு என்ன, நம்ம எலிமினேஷன் சேம்பருக்கான ஒரு ப்ரொமோ இருக்குதுல்ல அதை பற்றி பார்க்கலாம், அதை தவிர்த்து விட்டு ஜே உசோலாம் முக்கியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ட்ரிக் வில்லியம்ஸ் பேக் ஸ்டேஜில் பேசிகிட்டு இருக்காரு. இதை கேட்ட உடனே கடுப்பாயிட்டா இல்லை நிக்கோலஸு, அவன் வேலையை மட்டும் பார்த்து தேவையில்லாமல் எதுவும் பேசாதுன்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம ட்ரூ மாக்கிட்டே பேச ஆரம்பிக்காரு. ஜே உசோ இப்போ எலிமினேஷன் சேம்பரில் இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் யார்? கழுதை கட்டினா குட்டி சோறு, எதுக்கு எடுத்தாலும் நம்ம ட்ரூ மாக்கிண்டர் கோடி ரோட்ஸை பற்றி தானே சொல்லிட்டு இருப்பாரு. அதே மாதிரி இந்த தடவையும் கோடி ரோட்ஸை பற்றி தான் சொல்கிறாரு. இதை கேட்ட நிக்கோலஸ் பார்த்தீங்கன்னா என்ன பாரு ட்ரூ, தேவையில்லாமல் நீ பேசாத, சேம்பரில் வெற்றி பெறவங்க ரெசல்மனியாக்குள்ளாக அவன் கூட மோதுவாங்க, அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் இதெல்லாம் கேட்டுட்டு சும்மா இருப்பாரா? அந்த இடத்துக்கு கோடி ரோட்ஸ் வர்றாரு. கோடி ரோட்ஸ் வந்த உடனே கோவத்தில் நம்ம ட்ரூ மாக்கிண்டர் அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. ஆனால் கோடி ரோட்ஸ் சொல்கிறாரு, நீ ஒரு கோட சாம்பியன், என்னை பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு தான் இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் அஃபிஷியலி எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபைக்கான அந்த ஃபேஸ் ஆஃப் நடக்குது. இந்த ஃபேஸ் ஆஃபில் கோடி ரோட்ஸ் பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வைப்பர் ராண்டி ஆட்டன் வராரு. ராண்டி ஆட்டன் எலிமினேஷன் சேம்பரை பற்றியும் தான் வெற்றி பெற்று ட்ரூ மாக்கிண்டர் ரெசலுக்கு மேலே மோத போகிறேன், நீ தேவையில்லாமல் இதில் தலையிடாத அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அண்ட் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிக் வில்லியம்ஸ் வராரு. ட்ரிக் வில்லியம்ஸ் வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு ஜோவன் எவன்ஸும் வராரு அண்ட் எல்ஐ நைட்டும் வராரு. இவங்க 6 பேருமே மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் குறையதில்லை, 5 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் எல்ஐ நைட்டுக்கு கடுப்பாகி பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் ட்ரிக் வில்லியம்ஸை அட்டாக் பண்ணிவிட்டு அப்படியே பேக் ஸ்டேஜுக்கே போயிட்டாரு. அண்ட் ராண்டி ஆட்டனை பற்றி தெரியும், எப்போவுமே பாம்பு படம் எடுத்துக்கிட்டே இருக்கும். படம் எடுத்தவர் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜோவன் எவன்ஸுக்கு ஆர்கேவை போட்டார். இதை பார்த்தா நம்ம கோடி ரோட்ஸ் கொஞ்சம் பயந்துட்டாருங்க. பட் இருந்தாலும் ஒன்று அட்டாக் பண்ண மாட்டேன், எலிமினேஷன் சேம்பரில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ராண்டி ஆட்டன் போயிட்டார். அப்படியே பேக் ஸ்டேஜை பார்த்தோன்னா பேக் ஸ்டேஜில் ஸ்டிஃப்னி ஸ்டேஷன் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபை மேட்ச்சில் இருக்கிறாங்க. வெற்றி பெற்று ரெசல்மனியாவில் ஜேட் கார்கள் கூட மோதுவேன்னு பேசிகிட்டு இருக்கும்போது பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஆஸ்கா வந்து நிற்கிறாங்க. ஆஸ்காவும் எலிமினேஷன் சேம்பரில் இருக்கிறனால வம்பு இருக்கிறாங்க. சரி இன்றைக்கி நம்ம ஒரு மேட்ச் வச்சுக்கலாமான்னு ஸ்டிஃப்னி ஸ்டேஷன் கேட்கும்போது வச்சுக்கலாம், ஆனால் எனக்கு பதிலாக என்னுடைய தோழியான கேரிசேனோ கூட மோதுவா அப்படின்னு கோர்த்து விட்டுட்டு போகிறாங்க. கேரிசேனுக்கு என்ன சொல்கிறேன்னே தெரில, ஆவுன்னா தன்னை மாட்டி விட்டுட்டே போகிறாளே ஆஸ்கான்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. அதுக்கப்புறமா உலகநாத அண்டாவாயே நம்ம சோலோ சிக்காவுடைய நேரம். சோலோ சிக்காவா இன்றைக்கி அங்கிள் ஹவுடி கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளையாட போகிறாரு. மாமா ஹவுடி நீண்ட நாளுக்கு அப்புறமா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் விளையாடுறாரு. அதையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி மாமா ஹவுடி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு விந்தியோட இப்போ ரெஸ்லிங்கில் டெவலப் பண்ணியிருக்காரு. விந்தியெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக கொண்டு போவார், என்னதான் இருந்தாலும் பிரேவைட்டு மாதிரி ஆகாதில்ல தம்பியாக இருந்தாலும். சரி இந்த மேட்ச்சில் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா ஃபைனலி சிஸ்டர் அப்பிகல் ஃபினிஷரை போட்டு இந்த மேட்ச்சில் அங்கிள் ஹவுடி வின் பண்ணிட்டாரு. அதே மாதிரி அந்த லேம்ப் இருக்குது பார்த்தீங்களா, விளக்கு, இதுக்கப்புறமா இந்த விளக்கை நான் தான் பிடிப்பேன், சோலோ சிக்காவை பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ரூல்ஸு. ஆனால் அந்த இடத்துக்கு வந்த எம்எஃப்டி டீம் மெம்பர்ஸ் அனதர் எல்லாருமே சேர்ந்து அங்கிள் ஹவுடியை ஒரு மூலையில் அடித்து போட்டுட்டு அந்த விளக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. அண்ட் நிக்கோலஸ் பேக் ஸ்டேஜில் ட்ரூ மாக்கிண்டரை பற்றி பேசுகிறாரு. நான் பாருப்பா, நாளைக்கு வந்து உன்னுடைய ஆப்பரண்ட் யாரும் தெரிஞ்சிடும், அதுக்கு முன்னாடி நீ தேவையில்லாமல் பல சண்டைகளை இழுத்துக்கிட்டு இருக்கிற, வம்புகளை இழுத்துட்டு இருக்கிற, இதை கொஞ்சம் நீ ஸ்டாப் பண்ணி வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிக்கோலஸ் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த இடத்துக்கு இந்த விஷன் வராங்க. இப்போ நம்ம லோகன் பாலை பற்றி பாலியம்மன் பேசுகிறாரு. அதான் ஜே உசோ ஒன்று அட்டாக் பண்ணிட்டாம்ல, பேசாமல் லோகன் பாலை வந்து இதில் ஆட் பண்ணிடுங்க, லோகன் பால் வந்து எலிமினேஷன் சேம்பரில் குவாலிஃபை ஆகட்டு, அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காரு. நிக்கோலஸ் என்ன சொல்கிறாருன்னா, இது நான் மட்டும் முடிவு பண்ணுறது இல்லை, ராஜ் ஜென்ரல் மேனேஜர் முடிவு பண்ணணும், ஏன்னா குவாலிஃபையில் தோற்று போயிருக்கிறது, அதாவது வெளியே போயிருக்கிறது ராவை சேர்ந்த ஒரு கண்டென்டர். ஸோ நான் இதை பற்றி நான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பாடியம்மனும் பேசுங்க நல்லா பேசிட்டு நல்ல முடிவாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இயோ ஸ்காய் மற்றும் ரியா ரிப்ளே 2 பேருமே பார்த்தீங்கன்னா
பேக் ஸ்டேஜில் பேசிகிட்டு இருக்காங்க. ரியா ரிப்ளே அஃபிஷியலி எலிமினேஷன் இருக்காங்களா, அதில் கண்டிப்பாக வெற்றி பெறுவா, வெற்றி பெற்று ரெசல்மேனியாவில் உமன் சாம்பியன் ஆவா, அதுக்கு நான் ஒரு துணையாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி யோ ஸ்காய் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜேட் கார்கள் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் டேக் டீமராக அந்த க்ளோன் மாதிரியே இருங்க, காமெடித்தனமாகவே இருங்க, ஏன் பக்கம்லாம் வர பார்க்காது அப்படிங்கிற மாதிரி ஜேட் கார்கள் வார்ன் பண்ணிட்டு போகிறாங்க. ஜேக்கப் ஹார்ட் கேட்காரு, என் பிரதர் அட்டாக் பண்ணது யார் தெரியலப்பா, சரி என் பிரதருக்கு இடத்த என்கிட்ட தாங்க, நாங்கள்லாம் ஒரே ஃபேமிலி, அந்த இடத்த எனக்கு தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு நிக்கோலஸும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நான் உனக்கான வாய்ப்பையும் நான் கண்டிப்பாக யோசிக்கணும், ஆல்ரெடி ஆஸ்தின் தேரி இந்த வாய்ப்பை கேட்டிருக்கிறான், நான் வந்து இதை பற்றி ராஜ் ஜென்ரல் மேனேஜர்கிட்ட பேசிக்கிட்டு தான் முடிவு எடுக்க முடியும், கொஞ்சம் நீ வெயிட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா டிஃபனி சேஷனுடைய நேரம். டிஃபனி சேஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சிங்கிள்ஸ் மேட்சாக கேரி சைன் கூட மோதுறேன்னு சொன்னாங்களே, அந்த மேட்ச் நடக்குது. இதில் தேவையே இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஸ் கிரீன் வந்து இந்த மேட்சை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காராங்க. செல்ஸ் கிரீனுக்கும் இந்த மேட்சுக்கும் என்னப்பா சம்மந்தம், எதுக்காக வந்து நிற்கிறாங்கன்னு எனக்கு தெரில. அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் டிஃபனி சேஷன் தான் வின் பண்ணிட்டாங்க. இதில் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கேரி சைன் வந்து மேலேருந்து குதிப்பாங்கல்ல, கரெக்டாக டிஃபனிகேஷன் விளக்கிடுவாங்க, கரெக்டாக செல்ஸ் கிரீனுக்கு மேலேயே குதிச்சிடுவாங்க. ஐயோ பாவம், யார் பத்த பிள்ளையோ இன்னும் அடி வாங்குது. அதுக்கப்புறமா நம்ம பால் ஹேமன் வந்து கேட்டிருந்தார்ல வாய்ப்பை கூடியா அப்படின்னு, அதுக்காக இப்போ ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜரை கூப்பிட்டுருக்காரு. நீ கேட்ட கரெக்டாக தான் கேட்ட, இப்போது ஸ்லாக் காலியாக இருக்குது, கண்டிப்பாக நான் விஷனுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்குறேன், பட் ஆனால் உன்னோடைய ஆள் இன்றைக்கி யாரு கூட அதை மோதணும்னா ஜேக்கப் ஹார்ட் கூட மோதணும், ஜேக்கப் ஹார்ட் கூட மோதி அவன் தில்ல இருந்தால் வின் பண்ணிக்கிட்டு, இவங்க 2 பேரில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் எலிமினேஷன் நம்பருடைய அடுத்த குவாலிஃபையர் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாரு. ஸோ இன்னைக்கு ஜேக்கப் ஹார்ட்டுக்கும் லோகன் பாலுக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குது, அஃபிஷியலி கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க. அடுத்தது த மிஸ்ஸோடைய டைம். மிஸ் பார்த்தீங்கன்னா போன வாரம் ஓபா ஃபமியை சும்மா இல்லாமல் வம்பெழுத்திருப்பாரு. அதன் அடிப்படையில் இன்றைக்கி 2 பேருக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குது. பட் நான் மிஸ் ஸ்டார்டிங்லேயே சொல்கிறார், நான் பார்ப்பா நான் ஜான்சினா மாதிரி இருக்கேன், நீ அண்டர்டேக்கர் மாதிரி இருக்கிற, உன் கூடலாம் என்னால் மோத முடியாது, ஸோ அதனால் இதை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நான் அண்டர்டேக்கர் மாதிரி இருக்கேன்னா பரவாயில்ல, உன் கூட நீ கண்டிப்பாக மோதி ஆகணும், அண்டர்டேக்கருக்கும் ஜான்சனுக்கும் மேட்ச் எனக்கு ஃபேவரேட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன தான் சொன்னாலும் இவன் உடமாட்டுக்கானு சொல்லிட்டு மிஸ் பார்த்தீங்கன்னா சீட்டிங் பண்ணி ஓபா ஃபெமியை அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா ஓபா கழுத்து இப்படியா பிடிச்சிக்கிட்டாரு. ஓபா ஃபெமியை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே, அடி ஒவ்வொன்றும் இடியாக விடும், அப்படி தான் விழுது. ஃபைனலி ஓபா ஃபெமி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மிஸ் கூட விளையாடின மேட்ச்சில் மிஸ்ஸை பீட் பண்ணி ஓபா ஃபெமி வின் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமா கார்மலைஸோடைய நேரம். கார்மலைஸ் பார்த்தீங்கன்னா அவருடைய யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை இன்றைக்கி ஓப்பன் சேலஞ்சிங் பண்ணுறாரு. நீ வந்து அக்செப்ட் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி இஜியோ ட்ராகவுட்டை கேட்கும்போது, இல்லைப்பா எனக்கு இன்றைக்கி சரியில்லை, நான் வந்து இன்றைக்கி உன்னோட யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை அக்செப்ட் பண்ணலை, பட் ஆனால் கண்டிப்பாக எனக்கான வாய்ப்பு கிடைக்கும், நான் இன்றைக்கி வந்து விலகி நிற்கேன், உன்னோட ஆப்பனண்ட்டாக இன்னொருத்தன் வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி, ஓப்பன் சேலஞ்சிங்கில் இஜியோ ட்ராகனவோ கலந்துக்கலையா, சரி யார் தான் கலந்து கொள்ள போகிறா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்தது. வந்திருக்கிறது ஜாக் ராய்டர், எஸ் நம்ம மேட் கரோனா தான் வந்திருக்காரு. அவர் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி யுனைடெட் சாம்பியன்ஷிப்பான ஓப்பன் சேலஞ்சிங்கை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் முன்னாள் யுனைடெட் சாம்பியனாகவே இருந்தாலும் இன்றைக்கி கார்மலைஸ் அவருடைய யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா அகெயின் வின் பண்ணிட்டாரு. போகும்போது மேட் கரோனாக்கு கை கொடுத்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே போயிருக்காரு. பேக் ஸ்டேஜில் அந்த பொட்டிக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற ரகசியம் தெரியாதுல்ல, அந்த பொட்டியை பேக் ஸ்டேஜ்லேயே காட்டியிருக்கிறாங்க. அங்கே ESPN போர்டு போட்டுருக்குது. ஆட்ரூத் என்ன சொல்கிறாருன்னா, ESPN ஷோவில் இதில் பொட்டிக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத காட்ட போகிறோம், ஸோ ESPN ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ப்ரொமோஷன் பண்ணுறாரு. அப்போ அந்த இடத்துக்கு வந்து நம்ம கிட் வில்சன் கொஞ்சம் காண்டி எழுதிட்டு இருக்காரு. கிட் வில்சனை பார்த்தாலே ஆட்ரூத்துக்கு வேறு மாதிரிலாம் நினைப்புறது கலாச்சி விட்டுறாரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ரே ஃபீனிக்ஸ் இருக்கார்ல, அவர் கோட்டு மாதிரி ஒரு சட்டை போட்டு பாருங்கள், ஓப்பனாக இருக்கிறது, உனக்கு உள்ளே இருக்கிறதெல்லாம் தெரியுதுப்பா, மூடிக்கிட்டு போப்பா அப்படிங்கிற மாதிரி கலாய்க்காரு. ஏண்டா கிட் வில்சனை பார்த்தா அவங்களுக்கு எந்த மாதிரி தோணுது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஜோர்டன் கிரேஸோட நேரம். ஜோர்டன் கிரேஸுக்கும் கேண்டைஸ் லேக்கும் ஒரு மேட்ச்சு. கேண்டைஸ் லேஸ் கூடயே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹஸ்பண்டான ஜானி கேர்கனும் வந்திருக்காரு. ஜானி கேர்கனோ ஏதாவது ஒன்று கண்டாப்பில் படுத்துருவார், அதே மாதிரி படுத்துக்கிட்டார். ஏதோ ஒரு அப்செட்டில் இருக்கார், தன்னுடைய பிரதர் வந்து டிஐவி டீம் விட்டு போயிட்டானே அப்படிங்கிற வருத்தம் போல் இருக்குது. அவர் பாட்டிக்கு பேக் ஸ்டேஜுக்கு போயிட்டாரு, தான் வைஃப் சண்டை போடுறதையும் மறந்துட்டாங்க போல் இருக்குது. இதனால் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளீனாக ஜோர்டன் கிரேஸ் வெற்றி பெற்றுட்டாங்க. பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ராக்கில் ராட்ரிகஸ் சொல்கிறாங்க, என்னுடைய சிஸ்டர் வந்து உமன்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறா, ஸோ மிச்சம் இருக்கிற உமன் சாம்பியன்ஷிப்பாக நான் வந்து ரெடியாக இருப்பேன், நான் வந்து எலிமினேஷன் நம்பர் வின் பண்ணி நான் வந்து உமன் சாம்பியன்ஷிப்பாக மோதுவேன்னு சொல்லும் போது, உன்னுடைய சிஸ்டர் வந்து கரெக்டான முடிவை தான் எடுத்துருக்கிறா, ஆனால் நீ எலிமினேஷன் நம்பர் வின் பண்ணனா ராங்கான முடிவை தான் எடுப்பேன், ஸோ நீ கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் வின் பண்ணிடாத, வின் பண்ணால் நீ ரொம்ப பெரிய ஆபத்தில் மாட்டிக்குவே அப்படிங்கிற மாதிரி
ஜேஆர்கார்கள் வான் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின் வந்து சொல்கிறாங்க, நீ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ரசல்மனியாவுக்கு சாம்பியன்ஷிப்போட போவியான்னு பார்ப்போம். ஏன்னா ரசல்மனியாவுக்கு முன்னாடி நீ என்கிட்ட சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மிஷின் வேறு வார்னிங் கொடுக்குறாங்க. அண்ட் கைஸ் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உமன்ஸுக்கான டாக் டீம் சாம்பியன்ஷிப் தான் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம பேக் ஸ்டேஜில் ஒரு விஷயம் நடக்க போகுது. ஜேக்கப் ஹார்ட் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கோடி ரோட்ஸ் இவரை பார்த்துக்கிட்டு அப்படியே போயிட்டாரு. அப்போ சாமி ஜெயின் வந்து கேட்குறாரு, நீ வந்து எலிமினேஷன் சேம்பர் குவாலிஃபை மேட்ச்சில் இருக்கணும்னு ஆசைப்பட்ட, அதனால தானே ஜே ஹவுஸோ அட்டாக் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்காரு. நான் அட்டாக் பண்ணேனா, என்னோட பிரதரை நான் எப்படி அட்டாக் பண்ணணும்னு கேட்கும்போது, இல்லை நீங்களாம் சுயநலவாதிங்க, கண்டிப்பாக நீயும் கோடி ரோட்ஸ் மாதிரி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கடுப்பாயிட்டாரு. அதுக்கப்புறமா பழையபடி சாமி ஜெயின் சாரி நான் தப்பதாக பேசியிருந்தா மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அவருக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்காரு. சாமி, உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு மாற்றம் இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம சொன்ன உமன்ஸுக்கான டாக் டீம் சாம்பியன்ஷிப் நயா ஜாக்ஸ் மற்றும் லாஸ் லெஜண்ட், சின்ன பாப்பா பெரிய பாப்பா 2 பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாம்பியனாக இருக்கிற ஈயோ ஸ்காய் மற்றும் ரியா ரிப்ளை எதிர்த்து மோதுறாங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், கண்டிப்பாக இந்த வாரம் நியூ சாம்பியன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உமன்ஸ்க்கான எலிமினேஷன் சாம்பரை வெற்றி பெறதுக்கு ரியா ரிப்ளைக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க டாக் டீம் டைட்டில் இன்றைக்கி தோக்க வாய்ப்பு இருக்குதுன்னு, அதே மாதிரி தான் இன்றைக்கி ரியா ரிப்ளை அவங்களுடைய உமன்ஸ்க்கான டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா தோற்று போயிட்டாங்க. தோற்றதுக்கப்புறமா நியூ சாம்பியனாக பார்த்தீங்கன்னா இப்போ நயா ஜாக்ஸ் மற்றும் லாஸ் லெஜண்ட் மாறி இருக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் நிக்கோலஸ் பார்த்தீங்கன்னா சோலோஸுக்கு அவள் பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் மறுபடியும் ஒயிட் சிக்ஸோடைய லேம்பை வந்து திருடிட்டே வாழ்றீங்க, சரி இதுக்கான முடிவை நான் கட்டியே ஆகணும். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்க டாக் டீம் சாம்பியன்ஷிப் சும்மா தானே இருக்குது, நெக்ஸ்ட் வீக்கிலேருந்து இந்த டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கான குவாலிஃபை மேட்சை நான் நடத்த போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு குண்டு தூக்கி போட்டார். ஸோ நெக்ஸ்ட் வீக் இந்த டைட்டிலுக்கான குவாலிஃபை மேட்ச் நடக்க போகுது. அண்ட் அப்படியே நம்ம ராண்டி ஆட்ட நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அலிஸ்டா பிளாக் வந்து நிற்கிறாரு. காய்ஸ், நம்ம எதிர்பார்த்தது வேற ஒன்று, இங்கே வேற ஒன்று நடக்கும் போல இருக்குது. ஐயா வேண்டாம் ஐயா, அதை பார்க்குறதுக்கான தெம்பு எங்கள் மனசில் இல்லை. போன வாரமே ஸ்மாக்டவுனில் முடிச்சிட்டிங்களா, மறுபடியும் வச்சிடாதீங்க ஐயா. அதுக்கப்புறமா லோகன் பாலுக்கும் ஜேக்கப் ஹார்ட்டுக்குமான எலிமினேஷன் சாம்பருடைய ஜே ஊசோக்கு பதிலான அந்த கண்டெண்டர் மேட்ச் நடக்குது. மேட்ச் ரொம்ப விறுவிறுப்பாக தான் போயிட்டு இருக்குது. ஆக்சுவலி இந்த மேட்ச்சில் அந்த மாஸ்க்கு போட்ட ஆள் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் வர்றாரு. ஆனால் பார்த்தாலே தெரியுது இது வழக்கமாக வர்ற மாஸ்க் போட்ட ஆளில் எவனோ ஒரு டம்மி பீஸ் அனுப்பிவிட்ருக்காங்கன்னு. லோகன் பாலும் அட்டாக் பண்ணிவிட்டு முகமுடி அவுத்து போட்டா, அட ஷேவ் பண்ண இல்லை நைட்டு பார்க்க அப்படி தாங்க இருக்காரு. ஆனால் வேறு எவ்வளோ போகுது, டபிள்யூல ட்ரைனிங் எடுக்கிறவன் வந்தவனே சும்மா மாஸ்க் போட்டு அடக்கி சொல்லிக்காங்க போல இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மேட்சை பற்றி பார்க்கலாம். ஜேக்கப் ஹார்ட் எப்படியோ பார்த்தீங்கன்னா இந்த மேட்சில் வெற்றி பெறலான்னு பார்க்கும்போது ட்ரூ மேக்கின்டையர் டைட்டில் எடுத்து ஜேக்கப் ஹார்ட்டுடைய முகத்திலே அடிச்சிட்டாரு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட லோகன் பால் ரொம்பவே கிளியராக இன்றைக்கி ஜேக்கப் ஹார்ட் வின் பண்ணி எலிமினேஷன் சாம்பருடைய கண்டெண்டராக வின் பண்ணிட்டாரு. ஸோ இதோட இன்றைக்கி ஸ்மாக்டவுன் முடிஞ்சது. சரி, நாளைக்கு எலிமினேஷன் சாம்பரில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.